ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆன ஆஃபீஸ் அப்படிங்கிற தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த சீரிஸ்ல குரு லக்ஷ்மண் லீடா நடிச்சிருக்காரு. இந்த சீரிஸை டைரக்ட் பண்ணவர் அப்துல் கபீஸ். இப்போ இந்த சீரிஸோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு குக்கிராமத்துல ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஊர் மக்களே ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் அவங்க ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் யாரும் அந்த ஆஃபீஸை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்களும் பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. சோ அந்த ஆபீஸ்ல ஒரு சாஃப்டான தாசில்தார், ஒரு ஸ்ட்ரிக்டான டெபுட்டி தாசில்தார், அதுக்கு கூட ஐடி பசங்க இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அங்க இருக்கிற பேப்பர் ஒர்க் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டா மாத்துறதுக்காக ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க, அதாவது கார்பரேட் ஆபீஸ்ல இருந்து. அதுல வரவர் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ குரு லக்ஷ்மண். அங்க போயிட்டு அந்த ஆபீஸ்லயே ஹீரோயினை மீட் பண்றாங்க. ஹீரோயினுக்கு எப்படியாவது ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை. அண்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே முன்னாடியே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒரு லவ்வும் பண்ணிருப்பாங்க. இப்போ ரெண்டு பேரும் தெரியாத மாதிரி ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, என்னென்ன காமெடி நடக்க போகுது, அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னென்ன காமெடி பண்ண போறாங்க அப்படிங்கறத பாக்குறது தான் இந்த சீரிஸோட மிச்சக்கதை. இப்போதைக்கு 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குது. எல்லா வெள்ளிக்கிழமையும் இன்னும் 4 எபிசோடா ரிலீஸ் பண்ண போறாங்க ஜியோ ஹாட் ஸ்டார்ல. இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பழைய வீடியோல சொன்ன மாதிரி யூஎஸ்ல ஒரு சிங்கிங் கான்டெஸ்ட் நடக்குது. ஒரு வர்ச்சுவல் கான்டெஸ்ட் தான். டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். சின்ன வயசுல இருந்து பெரியவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அதுல வின் பண்றவங்க சிங்கர் யுகேந்திரன் வாசுதேவன் கூட ஸ்டேஜ்ல ஒன்னா டுயட் பாடலாம். ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இந்த பிளாட்டே கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. அதாவது ஒரு தாசில்தார் ஆபீஸ், அதுல ஐடி பசங்க, இந்த மாதிரி ஊர் மக்கள். சோ இப்படிங்கிற ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு டிராமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குறாங்க. இந்த சீரிஸ்ல இருக்கிறவங்களும் ஆல்ரெடி ஹாட் ஸ்டார்ல ஹார்ட் பீட் அப்படின்னு ஒரு காமெடி சீரிஸ் வந்ததுல அதுல இருந்து கொஞ்சம் பேர் தான் இந்த சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. சோ காமெடிக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அண்ட் அவங்க காம்பினேஷனும் ஆல்ரெடி பரிச்சயப்பட்ட காம்பினேஷன் அப்படிங்கறதுனால நம்ம கொஞ்சம் நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இப்போதைக்கு 4 எபிசோட் தான் ரிலீஸ் ஆயிருக்குது அப்படிங்கறதுனால இதுதான் இந்த பாசிட்டிவ்ஸா எனக்கு தோணுது. நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா நிறைய அவங்க ஃபன் எலிமெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சில விஷயம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பட் ஆனா அதெல்லாம் பெருசா காமெடி ஒர்க் அவுட் ஆகல. இனி வரப்போற மத்த எபிசோட்ல எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத அடுத்தடுத்த வார்த்தை நான் சொல்றேன். அண்ட் இந்த சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு பக்காவான டிராமா தான். நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.